தாரகாசுரஹந்தாரம் மயூராசன சம்ஸ்திதம் சக்திபானிஞ்ச தேவேஷம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம். அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி வருஷம், உத்தராயண புண்ணிய காலம், வசந்த ருது, சித்திரை 14, ஏப்ரல் 27, வியாழக்கிழமை, சுக்லபக்ஷம், பிரதமை திதி, பிற்பகல் 3:53 வரை, பிறகு துவத்தியை திதி, பரணி நட்சத்திரம் மாலை 6:12 வரை, பிறகு கிருத்திகை நட்சத்திரம், ஆயுஷ்மான் நாம யோகம், பவம் நாம கரணம். இன்றைக்கு கிருத்திகை விரதம், மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை விரதம். இன்றைய நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். முருகப்பெருமானை வழிபடும் போது முக்கியமாக நமக்கு கிடைக்கக்கூடியது நல்ல ஆரோக்கியம். நோயற்ற வாழ்வு தான் செல்வம்னு சொல்றாங்க. அப்படியாக நோய் நொடிகள், உடல் உபாதைகள் இருக்கக்கூடியவர்கள் இன்றைய நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்களை செய்யலாம். அதே போன்று எதிரிகளால் தொல்லை இருக்கக்கூடியவர்கள், எதை எடுத்தாலும் தடை தாமதம் ஆகக்கூடியவர்கள், காரியம் கைகூடாமல் இருக்கக்கூடியவர்களும் கூட இன்றைக்கு விரதம் இருந்து வழிபடும் போது எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகளும் தடையாகக்கூடிய விஷயங்களும் சரியாகும். சந்தான பாக்கியம் கிடைக்கும். நல்ல ஒரு திருமண விஷயம், நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் கிடைக்கும். இப்படியாக முருகப்பெருமானை வழிபடும் போது அனைத்தும் வந்து சேரும். இன்றைக்கு சந்திர தரிசனமும் கூட. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்ததாக துவத்தியை திதி, பிரதமை முடிந்து துவத்தியை தொடங்கும் போது மாலை நேரத்தில் சந்திரனை தரிசனம் பண்ணணும். சந்திரனை வணங்கி அம்பிகையை சேவிக்கும் போது மன ரீதியாக மகிழ்ச்சி கிடைக்கும். மனோதிடம் இருக்கும், குழப்பங்கள் அகலும், கவலைகள் அகலும், சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படியாக மன ரீதியாக நல்ல சந்தோஷமும் உடல் ரீதியாக நல்ல ஆரோக்கியமும் இன்றைய நாளில் கிடைக்கும். அதற்கு சந்திர தரிசனம் செய்யணும், கிருத்திகை விரதம் இருக்கணும், முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்யணும். இன்றைய நவகிரக நிலைகள்: மேஷராசியில் சூரியன், சந்திரன்; ரிஷபராசியில் அங்காரகன்; சிம்மராசியில் ராகு; கன்னியாராசியில் குரு; விருச்சிக ராசியில் சனீஸ்வரன்; கும்பராசியில் கேது; மீனராசியில் புதன், சுக்கிரன். மேஷராசியில் இருக்கும் சந்திரன் இன்று இரவு 11:48 ரிஷபராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இன்றைய தினபலன்: மேஷராசி அன்பர்களே, ராசியில சந்திரன் இருக்கார். ராசியில சந்திரன் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்திற்கு அதிபதி இருக்காரு. அந்த சந்திரனுக்கு சுக்கிரனுடைய சாரம் கிடைக்குது. மாலை 6:12 வரைக்கும் பரணி நட்சத்திரம். சுகஸ்தான அதிபதி சுகாதிபதி சுக்கிரன் சாரம் கொண்டு ராசியில இருக்கார். மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க, உற்சாகமாக இருப்பீங்க. உங்களுடைய பணிகளை நினைத்து இப்போது உங்களுக்கு கவலை இருக்காது. எவ்வளவு அதிகமான வேலை கொடுக்கப்பட்டாலும் கூட அதை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செய்து முடிப்பீங்க. ராசிநாதன் அங்காரகனும் 2ஆம் இடத்திலிருந்து குருவுடைய பார்வையை பெறுகிறார். தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களுடைய பணிகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து நல்ல பெயரை எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 12ஆம் இடத்துல சந்திரன் இருந்து ராசிநாதன் சுக்கிரனுடைய சாரத்தை பெற்றிருக்கார். மாலை 6:12 வரைக்கும். அதன் பிறகு சூரியனுடைய சாரம் கிடைக்குது. 12ல் சந்திரன் இருக்காரு. மாலை நேரத்தில் சாரம் கொடுக்கக்கூடிய சூரியனும் 12ல் இருக்காரு. சுக்கிரன் ராசிக்கு அதிபதி சந்திரனுக்கு சாரம் கொடுத்து 11ஆம் இடத்துல இருக்கார். நல்ல லாபம் கிடைக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். அதே சமயத்தில் செலவுகளும் அதிகமாக இருக்கும். செய்ய வேண்டிய செலவுகளை தள்ளி போடாம தவிர்க்காம செய்யறது நல்லது. பொதுவாக நமக்கு கண்ணுக்கு தெரிந்த நல்ல செலவுகளை செய்து விடும்போது தேவையற்ற விரயம் நஷ்டம் ஏற்படாது. அதே போன்று கையில் இருப்பு இருக்கும்போது செலவுகளை செய்து விடுவது நம்முடைய பணிகளை முடித்த மாதிரி. பிறகு என்று சொல்லும்போது அதற்குள்ளாக கையில் இருக்கக்கூடிய இருப்பு வேறு காரணங்களுக்கு செலவாகிவிடும். அந்த சமயத்தில் நம்மளால செலவு செய்ய முடியாது. நம்மளுடைய செலவுகளை உடனுக்குடன் செய்வது நல்லது. அப்படியாக இன்றைய நாளில் உங்களுக்கு வரவு கிடைக்கும். அதை உங்களுடைய செலவுகளுக்கு பயன்படுத்தி கொள்ளும் போது இது நல்ல நாளாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சுக்கிரன் சூரியனுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். சுக்கிரன் சூரியன் இருவரும் உங்களுடைய ராசிக்கு 10, 11ஆம் இடங்கள்ல முறையே உச்சம் பெற்று இருக்காங்க. மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும். திருப்பங்கள் ஏற்படும். உங்களுடைய திறமைக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும், நல்ல பதவி கிடைக்கும். பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகாரங்கள் கூடுதலாக இருக்கும், சலுகைகள் கூடுதலாக கிடைக்கும். கல்வியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, கல்வி பயிலக்கூடியவர்களுக்கு மிக சிறப்பாக கல்வியில் ஈடுபாடு கொண்டு நல்ல சலுகைகளை பெறக்கூடிய அளவிற்கு சாமர்த்தியமாக செயல்படுவீங்க. பிறரால் பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்வீங்க. நல்ல நாளாக இந்த நாள் அமையும்.
கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சந்திரன் ஜீவனஸ்தானத்தில் இருந்து சூரியன் ஜீவனாதிபதினு சொல்லலாம். சூரியனை பொதுவாக அவர் தான் ஆத்மகாரகனாக இருக்காரு. அனைவருக்கும் சக்தியை கொடுக்கக்கூடிய ஒளியை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். அவர் உச்சம் பெற்றிருக்காரு. அவரோடு சந்திரன் சேர்ந்து சூரியனுடைய சாரத்தையும் சுக்கிரன் சாரத்தையும் பெற்றிருக்கார். கடினமாக உழைப்பீங்க, எவ்வளவு பணிகள் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வீங்க, பிறருடைய பணிகளையும் கூட இப்போது நீங்க செய்வீங்க. உங்களுடைய வேலையில மிக சிறப்பாக செயல்படுவீங்க. வேலை தேடக்கூடியவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அரசு சார்ந்த சலுகைகள், ஆதாயம் போன்றவை கிடைக்கும். குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய அனைத்து விதமான நல்ல விஷயங்களை செய்வீங்க. பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீங்க. மன மகிழ்ச்சியாக இருந்து காரியங்களை சிறப்பாக செய்து மன நிறைவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சூரியனோடு சந்திரன் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்காரு. தனஸ்தானத்துல குரு இருக்கக்கூடியதும் விசேஷம். பண வரவுக்காக இப்போது வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் செய்வீங்க. உயர் கல்வி பயில்வதற்கு உண்டான பண வரவு இப்போது கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தோடு சேர முடியும். சூரியன் சந்திரன் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை மீது அதிகமாக அக்கறை எடுத்துக்கொள்வீங்க. பெரியவராக நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய பிள்ளைகள் மீது அக்கறை எடுத்துக்கொள்வீங்க. அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கு. இரவு 11:48 வரைக்கும் சந்திரன் மேஷராசியில் இருக்காரு. அது வரைக்கும் சந்திராஷ்டமம். 8ல் சந்திரன் இருக்கிறது. 12ஆம் இடத்து அதிபதி சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய சாரத்தையும் அஷ்டமஸ்தானத்தில் இப்போது இருக்கக்கூடிய சூரியனுடைய சாரத்தையும் சந்திரன் பெற்றிருக்கார். அதனால இப்போது மன மகிழ்ச்சிக்காக, உல்லாசமாக, கேளிக்கையாக இருப்பதற்காக செலவு செய்யாம நேரத்தையும் பணத்தையும் எது நல்லதோ, எது நேர்மையானதோ போன்ற விஷயங்களுக்காக செலவு செய்யும் போது உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய நேரத்தையும் சந்திராஷ்டமத்தினால பிரச்சனை இருக்காது. அதாவது இந்த நாளில் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்யணும். தேவையற்ற விஷயங்களை தவிர்க்கணும். தேவையற்ற செலவு, தேவையற்ற சகவாசம் போன்ற விஷயங்களை தவிர்க்கணும். இதையெல்லாம் செய்துட்டா போதுமானது. சந்திராஷ்டம பிரச்சனை இல்லாத சாதகமான நாளாக இந்த நாள் அமையும். துளாராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 7ல் சந்திரன் இருந்து சூரியனோடு சேர்ந்து இருக்காரு. இவர்கள் இருவரும் ராசியை இப்போது பார்க்கிறாங்க. சூரியன் சந்திரன் ராசியை பார்க்கறது விசேஷம். 2ல் ஒரு கிரகம் பார்த்தாலே கூட விசேஷம்தான். சூரியன் ராசியை பார்க்கிறாருன்னு சொல்லும்போது அவரிடத்துல ஒரு தேஜஸ் இருக்கும், ஒரு ஒளி இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். அனைவரும் போற்றக்கூடிய அளவிற்கு அவருக்கு நல்ல விஷயங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு தனித்திறமைகள் கைவரப்பெறும். சந்திரன் பார்க்கும்போது மனதில் மகிழ்ச்சி இருக்கும். எதையும் சிறப்பாக ஒரு முடிவு செய்ய முடியும். குழப்பம் இருக்காது, தெளிவு இருக்கும், மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து பார்க்கிறாங்க. அதனால இப்போது உங்களுக்கு மனோதிடம் சிறப்பாக இருக்கும், ஆற்றலும் சிறப்பாக இருக்கும், தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. ராசிநாதன் சுக்கிரனும் உச்சம் பெற்று இருக்கார். நினைத்ததை சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். தர்ம கர்மஸ்தான அதிபதிகள் இருவரும் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதனால பிறருக்கு பிரயோஜனப்படக்கூடிய அளவிற்கு நீங்க நடந்து கொள்வீங்க. உங்களுடைய சுயநல தேவைகளை மட்டும் இல்லாம பிறருடைய தேவைகளையும் கூட இப்போது நீங்க கவனத்தில் எடுத்துப்பீங்க. அதனால பொதுநல ஈடுபாடு இருக்கும். அனைவரும் நன்றாக இருக்கணும்ன்ற உயர்ந்த எண்ணம் இப்போது உங்களிடத்துல இருக்கும். ஜென்ம சனி இப்போது இருக்கு. அதனால இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள் இருக்கும்போது பிறருக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கும் போது ஜென்ம சனியினால கூட பிரச்சனை ஏற்படாது. இது உங்களுக்கும் பிறருக்கும் பயன் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 5ல் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறாங்க. அறிவுபூர்வமாக நடந்து கொள்வீங்க. எது சரி எது தவறு என்று இப்போது உங்களுக்கு தெரியும். பிறருக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லக்கூடிய குருவாக நீங்க விளங்குவீங்க. வயதில் சிறியவராக இருந்தாலும் கூட பெரியவர்களுக்கே வழிகாட்டக்கூடிய அளவிற்கு இப்போது உங்களிடத்துல அனுபவம், நல்ல அறிவு போன்ற விஷயங்கள் இருக்கும். ராசிநாதன் குரு 10ஆம் இடத்துல இருக்காரு. அதனால நல்ல எண்ணங்களை கொண்டு, நல்ல நடத்தையை கொண்டு பிறருக்கும் வழிகாட்டணும், ஏதாவது நல்ல விஷயம் செய்யணும் என்ற எண்ணங்கள் இப்போது உங்களிடத்துல இருந்தால் அதற்குண்டான வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கும். புகழப்படுவீங்க. நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். மாலை 6:12 வரைக்கும் சுக்கிரன் சாரத்திலையும் அதன் பிறகு சூரியன் சாரத்துக்கும் வரார். அதனால இன்றைய நாளில் திட்டமிட்டு காரியங்களை செய்யணும். பின்விளைவுகளை தெரிந்து கொண்டு உங்களுடைய விஷயங்களை, உங்களுடைய செயல்களை செய்யணும்.
எது வந்து சரியாக வராதோ, எது சந்தேகமாக இருக்கிறதோ அதெல்லாம் தவிர்த்திடணும். கேளிக்கை, பொழுதுபோக்கு, வீண் செலவுகள் போன்ற விஷயங்களை தவிர்க்கணும். நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கணும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்கணும். இப்படியெல்லாம் செய்யும்போது, தேவையற்ற விஷயங்களை தவிர்க்கும் போது இந்த நாள் பிரச்சனை ஏதும் ஏற்படாத பயனுள்ள நாளாக அமையும். கும்பராசி என்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். சுக்கிரன் சாரத்தை பெற்றிருக்கக்கூடிய மாலை 6:12 வரைக்கும் மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. விளையாட்டு சம்பந்தமான துறைகளில் ஈடுபாடு, ஆர்வம் இருக்கும். கலை சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தேர்ந்திருந்தால் அதன் மூலமாக உங்களுக்கு பலாபலன்கள் கிடைக்கும். உங்களுடைய தனித்திறமைகளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். மாலை நேரத்தில் சூரியன் சாரம் சந்திரனுக்கு கிடைக்குது. அதனால நல்ல நடத்தை இருக்கணும். ஒழுக்கமான ஒரு விஷயங்களை இப்போது நீங்கள் செய்யணும். ஒழுக்கமானவர் என்ற பெயரை எடுக்கணும். அப்படி நீங்கள் நடந்து கொள்ளணும். அப்படி செய்யும்போது உங்களுடைய பெயர் புகழ் இன்னும் கூட சிறப்பாக இருக்கும். சிறந்த நற்பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மீனராசி என்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்து சுக்கிரன் சாரத்தையும் சூரியன் சாரத்தையும் பெற்றிருக்காரு. அதனால மகிழ்ச்சியும் இருக்கும். ஆற்றலையும் வெளிப்படுத்தி பணியிலையும் கூட சிறப்பாக செயல்படுவீங்க. வேலையை சிறப்பாக செய்துவிட்டு அதிகமான ஓய்வு நேரத்தை எடுத்துக்கொண்டு அதில் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு 2 விஷயமும் நடக்கும். நல்ல வருமானமும் கிடைக்கும். நல்ல செலவுகளையும் செய்ய முடியும். நல்ல பெயரை எடுப்பீங்க. கடமைகளை செய்து முடிப்பீங்க. அனைத்தும் சாதகமாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய ஜோதிட தகவல். ராகுவுடைய ஆதிக்கம் கொண்டவர்களுக்கு படிப்பதற்கு உண்டான சில உபயோகமான தகவல்களை இன்றைக்கு பார்க்கலாம். ராகுவுடைய ஆதிக்கம்னு சொன்னால் யாரு? ராகுக்கு ராசி கிடையாது. ராகுக்கு வந்து லக்னம் கிடையாது. ஆனால் நட்சத்திரம் இருக்குது. திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரங்கள் வந்து ராகுவுடையது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அல்லது ராகு தசை வந்து படிக்கக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடியவங்க, அதாவது இப்போ வந்து தற்கால தசை வந்து ராகு தசை நடக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க. இல்லை சுயஜாதகத்தில் ராகு தான் வந்து உச்சம் பெற்றிருக்காரு, லக்னத்தில் இருக்காரு, படிப்புக்கு உண்டான ஸ்தானங்களில் இருக்காரு, லக்னத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இவங்களை எடுத்துக்கலாம். இவர்கள் வந்து 2 விதமான நிலைகளில் இருப்பாங்க. ஒன்று, என்னால் எல்லாமே படிச்சிட முடியும், எனக்கு எல்லாமே தெரியும், யாருடைய உதவியுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அடுத்ததாக எப்போ வேணாலும் படிச்சுக்கலான்னு சொல்லி தள்ளி போடக்கூடியது. தேர்வுகள் நெருங்கக்கூடிய சமயத்தில் கூட அந்த தேர்வுகளுக்காக ஸ்டடி ஹாலிடேஸ் விடுவாங்க, அப்போ கூட படிக்க மாட்டாங்க, தேர்வுக்கு முன்னால் உட்காந்து படிப்பாங்க. அப்படியாக ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இதை வந்து குறைத்து கொள்ளணும். அதே போன்று என்னாலே எல்லாம் முடிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் யாரிடத்துல வந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம், யாரோட சேர்ந்து படிக்கலாம், எந்த ஆசிரியர் சிறப்பாக சொல்லிக் கொடுப்பாரு, சிறப்பு வகுப்புகளுக்கு எங்கே சேரலாம் போன்ற விஷயங்களை வந்து இவர்கள் கடைபிடிக்கலாம். இதை செய்தால் போதுமானது. அடுத்ததாக ராகுடைய ஆதிக்கம் கொண்டவர்களுக்கு நிறைய படிக்கணுன்ற ஒரு ஆசை, ஆர்வம் இருக்கும். எவ்வளவுதான் படித்தாலும் கூட திருப்தியே இருக்காது. இன்னும் படிக்கணும், நம்ம வந்து இன்னும் சரியாக படிக்கலை இப்படின்ற ஒரு நிலையம் கூட இருக்கும். பொதுவாக ராகுன்னு சொல்லும்போது அவர்கள் வந்து ராகுடைய ஆதிக்கம் இருக்கவங்க தொழில் செய்தாலும் கூட அப்படித்தான் இருப்பாங்க. தொழிலை வளர்த்து கொண்டே இருப்பாங்க, பல தொழில்களை பெருக்கிக் கொண்டே இருப்பாங்க. அந்த நிலை வந்து கல்வியிலையும் கூட இருக்கும். அதனால எதுவுமே வந்து அளவுக்கு அதிகமாக போகக்கூடாது. கல்வின்னு சொன்னாலும் கூட நம்ம கற்றுக்கொள்வதை வந்து பயன்படுத்தணும். அதனால் அப்போதான் அதுக்கு வந்து பிரயோஜனப்படும், பலன் கிடைக்கும். அப்படியாக ராகுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் இந்த விஷயங்களை வந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். ராகு காலத்துடைய பிற்பகுதியில் படிக்கும்போது இவர்களுக்கு கஷ்டமான பாடங்கள் எளிதாக படிக்க முடியும். அம்பிகையுடைய வழிபாடு, பெண் தெய்வம், சக்தி வாய்ந்த பெண் தெய்வங்கள், உக்ரமான தெய்வங்கள், எல்லையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள், இவர்களை வந்து வணங்கி பிறகு படிக்கும்போது சிறப்பாக படிக்க முடியும், வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்றைய தினபலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.